தண்டாளன் கருணாநிதி பெரும் அதிகாரன் கருணாநிதி இப்படி சொன்ன சாட்ட அடைந்தானே சரணாகதி. பேனாவை உடைக்கிறவங்க சொன்னவன் பேனாவோட செட்டில் ஆயிட்டான். சரி, கருணாநிதியை ஒழிக்கிறவன் கருணாநிதி காசை வாங்கிட்டு அவன் செட்டில் ஆயிட்டான். சாட்ட சாதாரண ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ், மருந்து விற்பனையாளர், மருந்து விற்பனை வாழ்க்கை பழன்னு மந்திரிய போல. இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னா 30 லட்சம் ரூபா வருது ஒரு மாசத்துக்கு. அப்போ ஒரு நாளைக்கு 1 லட்சம். 1 லட்சம். இது வந்த பிறகு அவர் ஒரு பெரிய மீடியா கார்ப்பரேட் ஆயிட்டார். கார்ப்பரேட். சரி, இது மேட்டர் பேருக்கிட்டு சவுக்கு பெரிய கார்ப்பரேட் கம்பெனி. கார்ப்பரேட் ஜெயிலுக்குள்ள இருந்தாரு. ஜெயில வேலை பார்த்திருப்பாரோ. நான் 2 லட்சம் ரூபா வாடகை கொடுத்துறேன், 25 லட்சம் ரூபா வந்து அட்வான்ஸ், மாலதியை பத்திரமா பாத்துக்க. சிம்பு வர்றாரு. சிம்பு ஒரு பாட்டு போட்ட சிம்பு அனிருத் எல்லாம் என்ன பூக்கள், அது பேர் பீப் பாடலாம். பீப் பாடல், அது பீப் போட்டுக்கிறது. கடந்த காலத்தில் அண்ணாமலை தான் இவனுக்கு சிஷிய, அண்ணாமலையுடைய சிஷிய, அதுலதான் பல கோடி அடிச்சிருக்கேன். ஸ்ரீமதிய அந்த பள்ளிக்கூட நிர்வாகி முதலாளி யாருக்கோ விருந்தாக்கி கொண்டு விட்டான். 25 லட்சம் ரூபா வாங்கிட்டு ஆதரிச்ச இந்த சவுக்கு தான் ஒரு ஊடகவியலாளர்னு சொல்லிக்கிறான். நீங்க 2 பேரும் எங்க இருந்திருப்பாங்க? 2 பேரும் ஐஸ் குச்சி சாப்பிட்டுட்டு இருந்திருப்பான், குருவியை ரொட்டி சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாங்க. ஏங்க, நம்ம வரலாறு எவ்வளவு பெரிய வரலாறு. எக்ஸ்க்ளூசிவ் ஆக்ட், வெடிமருந்து என்னைமாவா வேற யாரு கேக்குறமா? தெரியாம கேக்குறேன். 2 பேரும் அவர் திருச்சி ஜெயில, நான் கோயம்புத்தூர் ஜெயில போட்டாங்க. எத்தனை மாசம்? 3 மாசம் கடந்து. தமிழ் தேசியத்திற்காக. இந்த சாட்டை எங்க இருந்தான், இந்த சவுக்கு எங்க இருந்தான், இந்த சேட்டை பூட்டையில எங்க இருந்தான், இந்த சைமன் தான் எங்க இருந்தான்? அப்போ தமிழா பாண்டியன் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அன்பு ஐயா அவர்களே, எங்களுடைய மாநாடு நீங்க பார்த்துருப்பீங்க. விடுதலை சிறுத்தையுடைய மாநாடு, தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு. அது எப்படி நடந்துச்சு, என்ன நடந்துச்சுன்ற நான் உள்ள போகல. அது நிறைய நீங்களும் பேசிட்டீங்க. அதுக்கான நம்ம என்னன்றதை அடுத்த அமர்வில் பேசுவோம். ஆனால் அந்த மாநாட்டை ஒட்டி குறிப்பாக இந்த சாட்டையும் சவுக்கும் அப்படியே விஷத்தை கக்குறாங்க. நீ அடிக்கடி சொல்லுவீங்களாம் வந்து சோசியல் மீடியா அடியாள் அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த வகையில் வந்து இந்த சாட்டை இவ்வளவு திமிரா பேசுறதுக்கு என்ன காரணம், என்ன பேக்ரவுண்டு, யாரு சாட்டை துரைமுருகன், நமக்கு ஒன்றும் தெரியல. சீமான் சொல்லியும் எடுக்கலையா? சீமான் சொல்லியிருக்காப்புல அதெல்லாம் எடுத்திருப்பா. எழுச்சி தமிழர் வந்து நமக்கு தமிழ் தேசியத்தை அவர் தான் மேதகுக்கு பிறகு கற்றுக் கொடுத்தவர், ஏன் அண்ணே எடுப்பா அப்படி சொல்லி கூட எடுக்கல. அதாவது இந்த மாநாட்டை மனிதாபிமானம் உள்ளவன், மனிதனாக உள்ளவன், தமிழனாக உள்ளவன் இது எப்படி பார்க்கணும்னா, பல லட்சம் தலித் இளைஞர்கள் உரிமைக்காக உணர்வுக்காக ஒன்று கூடியிருக்கான். இவர்களை அத்தனை வெளிநாடுகளில் இருக்கிற 10 கோடி தமிழர்கள், இந்தியா, தமிழ்நாடு, ஐரோப்பா அத்தனை பேருமே ஆதரிக்கிறேன், பாராட்டுறேன். தமிழ் திமுக கூட்டம் அது திருட்டு கூட்டம். அதிமுக திருட வருவான் அங்க. ஏன்னா அவர்களுக்கு கொள்கை கோட்பாடு என்பதை அரசு அதிகாரத்துக்கு போனோம், திருடி சொத்து சேர்க்கணும். ஆனா இந்த இளைஞர்கள் பூரா ஒரு தமிழ் தேசியத்தை வாட்டர் கொடுக்கல, பிரியாணி கொடுக்கல. அப்ப அவன் எதுக்கு வர்றான்னா, ஒடுக்கப்படுகிற ஒரு சமூகத்திலிருந்து விடுதலை வேண்டி வர்றான். அதுதான் தமிழ் தேசியம். சாதி ஒழிப்பே தமிழ் தேசியம். அப்போ இவர்களை இழிவாக பேசக்கூடியவருடைய பிறப்பே சந்தேகம். நீங்க சாட்ட சாதாரண ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ், மருந்து விற்பனையாளர், வாழ்க்கை. இன்னைக்கு பார்த்தா பண்ணை வீடு எல்லாம் வந்துருச்சு. அவன் போடுற ஷூ 1 லட்சம் ரூபா, இன்னோவா கார் 50 லட்சம் ரூபாய்க்கு. பழன்னு மந்திரிய போல. இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னா திமுக இருக்கு. திமுக அப்ப இந்த பேச்சு காரணம் திமுக தான். எது தமிழ்நாட்டுல எந்த அயோக்கியத்தனம் நடந்தாலும்
எந்த அரசியல் மாலங்கள் நடந்தாலும் தில்லு முள்ளு நடந்தாலும் பின்னாடி யார் இருப்பா? திமுக. எப்பவுமே நீங்க அளவீடு வச்சுக்க. நீங்க அகில உலக அயோக்கிய பைய யாருன்னா அமெரிக்கா. ஏழை நாட்டெல்லாம் கொள்ளுவேன், ஏழை பாளையெல்லாம் கொள்ளுவான். இந்தியாவில் அயோக்கிய பைய யாருன்னா நீங்க பாஜக, RSS. உழைக்கிற மக்களுக்கு எதிரா இருப்பான், கம்யூனிசத்துக்கு எதிரா இருப்பான், தலித்து மக்களுக்கு எதிரா இருப்பான், முஸ்லீம் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இருப்பான், தேசியவாதிகளுக்கு எதிராக இருப்பான். இது அவருடைய கொள்கை. தொழிற்சங்கமே கட்ட மாட்டான். யாரு? தொழிலாளிக்கு ஆதரவா இருக்க மாட்டான். முதலாளியுடைய கைக்கூலி. ஆமா ஆமா. அப்போ கடமையை செய், பலனை எதிர்பார்க்காத. வேலை செஞ்சுட்டு போயிட்டே இரு, கூலி கேட்காத. இதுதான் RSS உடைய கொள்கை. அது அகில உலக அயோக்கிய அமெரிக்கா, இந்திய அயோக்கிய RSS, தமிழ்நாட்டில் அயோக்கியம் யாரு? திமுக. திமுக என்ன பண்றான்? இந்த சாட்டைக்கு மாசம் 30 லட்சம் ரூபா கொடுக்குறான். ஏவா வேலு 1 லட்ச ரூபா, சாரி 10 லட்ச ரூபா மாசம். நேரு 10 லட்ச ரூபா, ஜி ஸ்கொயர் 10 லட்ச ரூபா, 30 லட்ச ரூபா வருது ஒரு மாசத்துக்கு. அப்போ ஒரு நாளைக்கு 1 லட்சம். 1 லட்சம். இது வந்த பிறகு அவர் ஒரு பெரிய மீடியா கார்பரேட் ஆயிட்டார். கலாநிதி மாதிரி எப்படி சார்ட்டர் ஃபிளைட் வச்சிருக்காரு. ஆமா, அதே போல சாட்ட ஒரு கார்பரேட் ஆயிட்டார். கார்பரேட் ஆகி இப்ப அவருக்கு பணம் கொட்டுது. நீங்க குற்றாலத்துக்கு பக்கத்துல 18 கோடி ரூபாய்க்கு ஒரு பெரிய ஃபார்ம் ஹவுஸ், ரெசார்ட், வில்லா எல்லாம் வாங்கியிருக்காரு. ஒரு தகவல். ஒரு சாதாரண ஒரு விற்பனையாளர், மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ். ஒரு முறை என்னை ஜெயில போட்டு குண்டில சொல்லக்கூடாது, குத்தி விட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாப்புல. அப்போ திமுக எதை சொல்லுகிறதோ, சபரீசன் எதை சொல்லுகிறாரோ அந்த வேலையை செஞ்சிட்டு இருக்காரு. ஆனா ஒரு காலத்து திமுக தரக்குறைவா பேசினாரு. சண்டாளன் கருணாநிதி, பெரும் அதிகாரன் கருணாநிதி, இப்படி சொன்ன சாட்ட அடைந்தானே சரணாகதி. சாட்ட அடைந்தானே சரணாகதி. இப்ப எங்க சரண்டர் ஆயிருக்கான்? திமுக. பேனாவை உடைக்கிறவங்க சொன்னவன் பேனாவோட செட்டில் ஆயிட்டான். சரி. கருணாநிதியை ஒழிக்கிறவங்க கருணாநிதி காசை வாங்கிட்டு அவன் செட்டில் ஆயிட்டான். சரி. இதுதான் சாட்டை. இப்ப சேட்டை ரொம்ப அதிகம். ஏன்னா சாட்டைக்கு மேட்டை அதிகமா இருக்கு, பணம் கொட்டுது. அப்ப அவர் அப்படிதான் சீமா சொன்னாலும் சரி, கயல்விழி சொன்னாலும் சரி, அவர் கேட்க மாட்டாப்ல. ஏன்னா மாசம் எவ்வளவு வருது? ஓனர் இங்க இருக்கிறாங்க, கட்சி தலைவர் அவருதான். தமிழ் தேசிய தலைவர், நாம் தமிழர் தலைவர் எங்க இருக்காரு? அறிவாலயத்தில் இருக்காரு. அப்ப இவர் சொன்னா எப்படி கேட்பாரு? பிப்ரவரியில் நடந்த மாநாட்டுக்கு இந்த சேட்டை வசூல் பண்ணது 4 கோடி ரூபாய். என்ன சொல்றீங்க? ஆமா, நேரு, வேலு, பாபு, மூர்த்தி எல்லாரையும் வசூல் பண்ணது 4 கோடி. அவங்க அண்ணனுக்கு வந்தது 50 கோடி. அப்புறம் எல்லா திமுக சொம்பா, திமுக எலும்பு துண்டா போச்சு, மாறி போயிட்டாங்க. சரி, இது மேட்ரு போயிருக்கிட்டு சவுக்க பொறுத்தவரை திறந்திருக்காருல்ல. சவுக்கு 25 லட்சம் ரூபா அட்வான்ஸ், 2.5 லட்சம் ரூபா வாடகை. ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனி. ஜெயிலுக்குள்ள இருந்தாரு, ஜெயில வேலை பார்த்திருப்பாரோ. அதாவது எங்க இந்த பணம் எல்லாம் யாரு கொடுத்தானா கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆமா, வேலுமணி தான் இதை கொடுத்தாரு. வேலுமணி கொடுத்து, ஏப்பா என்ன எடப்பாடி உள்ளேயே வரக்கூடாதுங்கிறாரு. நீ என்ன பண்ணுவோ தெரியாது, எடப்பாடி வெளுத்துட்டே எடப்பாடிய வெளுத்து அடி, தாவேக்காவை ஆதரி. இதுதான் இப்ப ஸ்டாண்டு. வேலுமணி இப்போ நான் 2 லட்சம் ரூபா வாடகை கொடுத்துட்றேன், 25 லட்சம் ரூபா வந்து அட்வான்ஸ். மாலதியை பத்திரம் பாத்துக்க. மாலதிய சிம்பு வர்றாரு, சிம்பு ஒரு பாட்டு போட்ட, சிம்பு அனிருத் எல்லாம் என்ன பூக்கு லவ் பண்றீங்கன்னு பொம்பளை எல்லாம் விளக்க மாத்திட்டு போயிட்டாங்க. பாத்தீங்களா? இப்படியா பாட்டு எழுதுவான். அதுக்கு பேரு பீப் பாடலாம், பீப் பாடல். அது பீப் போட்டுக்கிறது. அனிருத் இந்த சிம்பு இந்த பயிலுவெல்லாம் முதல்ல விரட்டப்பட வேண்டிய பயிலுவா, பெண்களை மதிக்காத பயிலுவா. இப்போ பெண்களை மதிக்காத சவுக்கோட எல்லாம் சேர்ந்துட்டாங்க, சேர்ந்துட்டு ஆபீஸ் திறக்கிறானுங்க, கார்பரேட் ஆபீஸ். அப்போ இதுல காமாட்சின்னு ஒரு தயாரிப்பாளர், ஆமா சரி, அந்த காமாட்சி இதுல சேர்ந்திருக்காரு. ஆக காமாட்சி கூமாட்சி எல்லாம் இப்போ
ஒண்ணு சேர்ந்து சவுக்கு அலுவலகத்தை திறந்திருக்காங்க. இதுல என்ன பண்ண போறாங்கன்னா, விஜய்க்கு ஜால்ரா, வேலுமணிக்கு பால்ரா, இதுதான் எடப்பாடிக்கு கால்ரா. இதுதான் இப்ப நடக்க போகுது. இந்த சவுக்கு என்ன பண்றான்னா, பிசிகாவுடைய வளர்ச்சி பிடிக்கல, பிசிகாவுடைய வளர்ச்சி பிடிக்கல, சாட்டைக்கும் பிடிக்கல, சவுக்குக்கும் பிடிக்கல. ஏன்னா 2 பேரும் யாருடைய கைக்கூலி? நீங்க சவுக்கு வேலுமணி மூலம் அப்படியே பாஜக கைக்கூலி. கடந்த காலத்தில் அண்ணாமலை தான் இவனுக்கு சிஷியன், அண்ணாமலையுடைய சிஷியன். அதுலதான் பல கோடி அடிச்சிருக்கான், பல கோடி. நீங்க வருமான வரித்துறை ஏவி விடுறது, திமுக காரனை மேட்டுறது, வேலுமணிக்கு மணல் கான்ட்ராக்ட் எடுத்து கொடுக்கறது, மணல் சேகர் ரெட்டிகிட்ட கட்டிங் வாங்குறது, ராமச்சந்திரனை காசு வாங்குறது. அப்போ இதெல்லாம் ஒரு சேனல். ஸ்ரீமதி வழக்குல ஸ்ரீமதிய அந்த பள்ளிக்கூட நிர்வாகி முதலாளி யாருக்கோ விருந்தாக்கி கொண்டு விட்டான். அதை போய் 25 லட்சம் ரூபா வாங்கிட்டு ஆதரிச்ச இந்த சவுக்கு தான் ஒரு ஊடகவியலாளர்னு சொல்லிக்கிறான். இது நீங்க இப்ப கமிஷனர் அருண் மேல இன்னைக்கு ஹைகோர்ட் போய் வழக்கு தொடுத்திருக்காராம். உன்னை நீ செஞ்ச அயோக்கியத்தனத்தை திமுக எதிர்த்தான். நீ யாரை எதுக்கணும்? ஸ்டாலினையும் உதயநிதியும் போய் எதுக்கணும். ஒரு அதிகாரி என்ன செய்வாரு? அந்த அதிகாரியை எதுக்குறான். ஏன்னா இனிமேல் எந்த காலத்திலையும் என்ன ஊழல் பண்ணாலும் எந்த அதிகாரி என் பக்கம் திரும்பக்கூடாது. நீ செஞ்ச ஊழல், ஒட்டுமொத்தமான ஊழலை அடுத்து முண்டாடி தள்ளிட்டு வர்றதாண்டா உன்னுடைய தொழில். முதல்ல மகிழ முண்டாடி தள்ளிட்டு வந்து பாவம் அந்த குழந்தை செத்து போச்சு, நிலவு மொழி செந்தாமரை. இப்போ பாரதி தம்பி பொண்டாட்டிட்டு தள்ளிட்டு வந்து மாலதி. உனக்கு செஞ்ச பாவம் நீ வாழ்ந்த காலத்திலேயே உன்னை தண்டிக்குத. நீ உனக்கு எதுக்கு இந்த அலுவலகம் எவ்வளவு ஏமாத்திருக்க? இல்ல அதை எங்க தலைவர் எதுக்குறானே சம்பந்தமே இல்லாம அவனுக்கு பாஜக கொடுக்குற அசைன்மெண்ட். நீ ஏதாவது பண்ணிட்டு போ, உங்க நாட்டுக்கு நாங்க தலையிடவே இல்லை. இல்ல அதாவது இது என்ன நோக்கம்னா, ஒரு ஒடுக்கப்பட்ட இளைஞர்களை, ஒடுக்கப்பட்ட இயக்கத்தை ஒருத்த எதுக்குறான்னா அவன் கண்டிப்பா RSS தான் பாஸ். கரெக்டா சொன்னீங்க. அப்ப 2 பேருக்கும் காரணம் வந்து RSS தான். சவுக்கு சாட்டை. நீ நம்மதே சவுக்கும் சாட்டை நம்ம சுத்தம் நம்ம சுத்தமா எடுக்கணும். சாட்டை சவுக்கு இல்ல, 2 ஒன்னாக்கி எடுக்கணும். 2 ஒன்னாக்கி தான் எடுக்கணும். சரி தம்பி பாத்துருங்க. இந்த பயல்களுடைய அந்தரங்கங்களை தோண்டி எடுக்க வேண்டி வரும், சொத்துக்களை தோண்டி எடுக்க வேண்டி வரும். உங்களுடைய மக்கள்கிட்ட உங்களை நாங்க அம்பலப்படுத்த வேண்டி வரும். ஏன்னா இது போன்ற நாசகார சக்திகளை மக்களை ஏமாத்த விடக்கூடாது, மக்களை ஏமாற்ற விடக்கூடாது. நமக்கு இனிமேதான் நிறைய வேலை இருக்கு. ஆனா ஒண்ணே ஒண்ணு கேட்கிறேன் ஐயா, தப்பாம கோவப்படாம சொல்லு. இதுல நீங்க பார்த்து வளர்ந்த சின்ன குட்டி பிள்ளைங்க இன்னைக்கு நீங்க இந்த ஃபீல்டில் இவ்வளோ இருக்கிறீங்களே, இன்னமும் இந்த இதுலயே ஓடிக்கிட்டு இருக்கீங்களா? அது பேர் என்ன, ஒரு பிரேக் பிடிக்காத ஒரு வண்டியில ஓடுறீங்களே. நீங்க எப்ப இது மாதிரி கார்பரேட் கம்பெனி போடுறது, எப்ப இது மாதிரி ஒரு காரை வாங்குறது, எப்ப? நமக்கு இப்ப படுத்தா நிம்மதியா தூக்கம் வருது. சரி, தூக்கம் வருது. சாப்பாடு உங்க மாதிரி தோழர்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுக்கிறோம். இது இப்படியே நிரந்தரமா ஓடுனா போதும் நான் நினைக்கிறேன். இப்போ காசை வாங்கிட்டு மனத்தை கரைச்சி ஊத்தி அடிக்கிறான். சரி, மனத்தை கரைச்சி ஊத்தி அடிக்கிறான். வாரிசு நான் சொல்ல பாவம், அந்த குழந்தை பேசக்கூடாது. அப்போ நீ செஞ்ச பாவம். அந்த பக்கம் சாட்ட ஒரு பிளாக்மெயில் ஜேர்னலிஸ்ட் ஆயிட்டேன். விஜயை அடிப்பது மட்டும்தான் உனக்கு நோக்கம். இது திமுக 30 லட்சம் ரூபா உனக்கு கொடுக்குது மாசம். இது ஒரு பொழப்பா? நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்பு. என்ன பிழைக்கும்? நாய் கூட இப்படிதான் ஒருத்தனை காட்டி கொடுத்து, ஒருத்தனை கூட்டி கொடுத்து, ஒருத்தனோட காசு வாங்கிட்டு. இந்த பத்திரிகை தர்மம் என்பது பல தியாகிகளை 2 பேருக்கு ஒற்றுமை இருக்கு. ஏன்னா 2 பேருக்கு ஒரே பாஸ். இல்ல நீ சொன்ன ஒரு விஷயத்தை நான் பாக்குறேன். அவரை வந்து நீ ஏதோ இன்னொரு முன்னாடி கட்டிட்டு வந்தாருன்றீங்க, அவரையும் அதே மாதிரி சொல்றாங்க. அதை பேசக்கூடாது. ஏன் நான் இதை நிறுத்தினா, அந்த குடும்பம் சாட்டையுடைய மாமனார் குடும்பம் ஒரு பெரிய அக்மார் பெரியார் இல்ல, எனக்கே தெரியுமே, பெரியார் தொண்டா வந்து சரிப்பிட்ட சொன்னாரா, பாண்டியன் மகளை பேசுறாரு. நான் பேசவே இல்லையே. அது எனக்கு சகோதரி மாதிரி.
நம்ம இந்த பேர்ல தான் பேசுறோம். முத்துக்குமாருடைய மனைவி காளிமுத்தண்ண மகள், நமக்கு சகோதரி மாதிரி. பெரியார் இயக்கம் அது. பெரியார் இயக்கம். இவங்க அம்மா ஒரு ஈழத்திலிருந்து வந்தவங்க. அப்போ நம்ம குடும்பம் மாதிரி அது. நம்ம மனைவி வேற, மகள் வேற, அது வேற இல்ல. நான் என்னைக்குமே அதுக்குள்ள போறதே இல்ல. யாரோ தவறா சொல்லியிருக்காங்க. இவ அயோக்கிய பையன், சாட்ட அயோக்கிய பையன், சவுக்கு அயோக்கிய பையன். வேற யாரும் நம்ம குடும்பத்தை பத்தி பேசுறது இல்ல. அந்த பெண்கள் குழந்தை பக்கம் நம்ம சிஸ்டர்ஸ் மாதிரி. கரெக்ட். அப்போ ஆனா நீங்க விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். மதுரை இருந்து கேட்டாங்க. நான் ஓப்பனா சொல்றேன், வேண்டாம் ஜானா ரீதியா நம்ம கருத்தா வெல்லுவோம். மக்கள்கிட்ட கொண்டு போனா சரி சார். அளவு மீறாங்களே. இல்ல அது மக்கள் எங்க தலைவர் உயிர் தப்பிச்சு வந்ததே ஒரு பெரிய விஷயம். அது வந்து ஒரு மனிதநேயம் உள்ள ஒருத்தர் வந்து அதை எப்படி பேசணும் விட்டுட்டு நக்கலா பேசுறாங்க. இல்ல அது இவர் சாதி வெறியோட பேசுறாங்க. இல்ல இவர்களுக்கு பாஸ் யாருன்னா RSS. இப்ப கண்டுபிடிச்சாச்சு. பிஜேபி. இவர்களுக்கு பின்னால் இருக்கிற சக்தி மதவாத சக்தி தான். ஏன்னா அத்தனை பேருமே கருத்து வேறுபாடு எவ்வளவு இருக்கலாம். ஆனால் நீங்க கருத்துக்களை தவிர்த்து அத்தனை பேரும் திருமாவை நேசிப்பாங்க. அத்தனை பேருமே அவரை நேசிக்கக்கூடிய ஆட்கள் தான். நீங்க காரணம் கேட்டீங்கன்னா, அவரு இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை நெஞ்ச நிமித்தி இன்னைக்கு நடக்கிறான்னா பெரியாருடைய கனவு. பெரியாருடைய கனவு, அம்பேத்கருடைய கனவு. ரெட்டமலை சீனிவாசன். அதுக்காகத்தான் நம்ம கருப்பு சட்டையை போட்டோம். இந்த தமிழ இருண்டு கிடக்கிறான்டா, இவனுக்கான அதிகாரமே கிடைக்கிறடா. அப்போ அவர்களும் தமிழர்கள் தான். அந்த தமிழர்கள் நீங்க வெகுண்டு எழுந்தான். ஈழ போராட்டம் நடந்த பொழுது எனக்கு உண்மையாகவே நீங்க திருமாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு குடும்பத்தை சார்ந்த சகோதரன் சாக உண்ணாவிரதம் இருந்து எவன் இருந்தா தமிழ்நாடு? ஒரு பயம் இல்ல. எங்க இருந்தேன் தெரியல. அப்ப நீங்க இதுல இருந்தீங்க, அந்த கூட்டத்தில் நான் இருந்தேன். 4 நாள் இருந்தீங்க. காலையில வந்துட்டு ராத்திரி வரைக்கும் அங்கதான் இருந்தேன். நீங்க 2 பேரும் எங்க இருந்திருப்பாங்க? 2 பேரும் ஐஸ் குச்சி சாப்பிட்டுட்டு இருந்திருப்பான், குருவி ரொட்டி சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாங்க. ஏங்க நம்ம வரலாறு எவ்வளவு பெரிய வரலாறுங்க. நமக்கெல்லாம் எவ்வளவு பெரிய வரலாறு. 91 ராஜீவ்காந்தி மரணம், 91 வருஷம் என்னாச்சு? 26 36 வருஷம் ஆச்சு. எங்க திராவிட கழக தோழர்கள் பூரா தேசிய தலைவனுக்கு போஸ்ட் அடிச்சு ஒட்டணுமையாங்கிறான். பிறந்த நாள் போஸ்ட் வருஷம் ஒட்டுவோம். அந்த வருஷம் ஒட்டணுங்கிறாடே. ராஜீவ் செத்து போயிட்டாரா, எவனா கொண்டு விட்டானுங்கடா, நம்மளை பிடிச்சி குண்டாசு இல்ல நீ பயந்துட்டீங்கிறான். எல்லாம் மேதகுடைய சிஷியனுக்கு தான். அங்க பா ஆயுதத்தோட இருக்கான், இங்க அறிவாயுதத்தோட சட்டை போட்டிருக்கான். பத்தாது ஒட்டி ஆகணும்ட்டான். சரி ஒட்டுக்கப்பான ஒட்டிட்டா போலீஸ் போய் ஜெயில போட்டான். என்ன ஜெயிலு? இதுல தேசிய அதாவது எக்ஸ்ப்ளோசிவ் ஆக்ட், வெடிமருந்து என்னைமாவா வேற யாரு கேக்குறேன். ஏங்க போஸ்ட் ஒட்டின வழக்குக்கு 124A 124B எல்லாம் என்ன பயங்கரவாத தடை சட்டம். ஆயுதம் வச்சிருந்த புதுக்கோட்டையில புதுக்கோட்டையில ஷெரீப் 2 பேரும். அவர் திருச்சி ஜெயில, நான் கோயம்புத்தூர் ஜெயில போட்டாங்க. எத்தனை மாசம்? 3 மாசம் கடந்தோம். போஸ்ட் தேசியத்திற்காக போஸ்ட் ஒட்ட கூட்டத்துக்கு தமிழ் தேசியத்திற்காக தானே. ஆமா, தமிழ் மக்களுக்காக. அப்போ இந்த சாட்டை எங்க இருந்தான், இந்த சவுக்கு எங்க இருந்தான், இந்த சேட்டை பூட்டையில எங்க இருந்தான், இந்த சைமன் தான் எங்க இருந்தான் அப்போ இவனுக்கு தலைவன். இப்படி நான் பல முறை ஈழத்துக்கு போயிட்டு வந்திருக்கேன். ஈழத்துக்கு போட்ல போயிட்டு வந்திருக்கேன், பிளைட்ல போட்டு வந்திருக்கேன். இப்படி ஈழத்தோடு நீண்டகால தொடர்புடையவனா. இந்த பயலுவா எதுக்குமே தொடர்பு இல்ல. இதை தமிழ் தேசியத்தை விற்று பிழைக்கிற நாய்கள். அதனால அண்ணன் திருமாவை அவன் பேசுறான்னா ஒட்டுமொத்தமான தமிழ் தேசியத்தை அவன் இழிவுபடுத்துறான். இது யாருடைய நோக்கம்? RSS. ஆக மொத்தம் இவர்களை அம்பலப்படுத்துவதன் மூலம்தான் இவர்கள் மக்கள்கிட்ட அம்பலப்பட்டு அந்நியப்படுத்தப்பட்டு நிக்கிற காலம் வெகு விரைவில் வரும். பல தலைவர்கள் தான் என்ன ஆனான்னே தெரியல. வைகோ பேசாத பேச்சா இப்ப அட்ரஸையே காணும். இப்படி பல பேர். அதே போலதான் இவர்களும் எதிர்காலத்தில் மக்களால் புறக்கணிக்கப்படுவார்கள். மிக்க நன்றியா. நன்றி, வணக்கம்.